இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். 22/7/2024 28/7/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்துடலாம். துலாம் ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வாரம் கேது பகவான் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் அமர்றாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் இயல்பு சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருக்கும். அதனால் முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வச்சு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். இந்த வாரம் உங்கள் 6வது வீட்டில் கேது அமர்றாரு. மன உளைச்சல் இல்லாமல் இருப்பீங்க. அதனால் உங்கள் படைப்பு திறன் அதிகரிக்கும். மேலும் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெற சில சிறந்த புதிய யோசனைகளை நீங்கள் சிந்தித்து வெற்றி பெறுவீங்க. இதன் மூலம் நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலனை பெறுவீங்க. ஏதேனும் நில அல்லது சொத்து தொடர்பாக உங்கள் உறவினர்களுடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அந்த நிலம் கிடைச்ச பிறகு குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி அலை ஓடுவதை பார்ப்பீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு மதஸ்தலத்திற்கு போய் வழிபாடு செய்வீங்க. திட்டமும் போடுவீங்க. மற்றவங்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களையும் கொண்டு வரும். அதனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் அதீத பாதுகாப்பின்மை உணர்வு மற்றவர்களின் ஆலோசனை பெறுவதை தடுத்துரும். அதனால் நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேணாம். கட்டாயம் ஏதும் பிரச்சனை ஏற்படும். வாரத்தின் ஆரம்பம் சற்று சவாலாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஏன்னா கடின உழைப்பின் மட்டுமே வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும். மேலும் கல்வித்துறையில் உங்களை தலைவராக்க கண்டிப்பாக முயற்சி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தொடர்ந்து செய்யணும். பரிகாரம் பார்த்திங்கன்னா 6 மாதம் செவ்வாய் தோறும் கேது கிரகத்தை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைஞ்சி இருக்கும். இன்றைய செயல்களால் நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் இலக்குகள் அடைய கடினமாக உழைக்கணும். அது உங்கள் சுயமுயற்சியை சார்ந்து தான் இருக்கும். பல தடைகளை நீங்கள் சந்தித்து பாதுகாப்பு இல்லாமல் உணர்வீங்க. 23ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை. வழக்கமான பணிகளை செய்யல கடினமாக தோணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. 24ஆம் தேதி சாதகமான நாள் கிடையாது. எதையோ இழந்தது போல இருப்பீங்க. வெறும் வெற்றுணர்வு இருக்கும். உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும். 25 இந்த தேதிகளில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். 26 நாள் முழுவதும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். குறுகிய காலத்திற்குள் நீங்கள் உங்கள் பணிகளை திறமையாக முடிப்பீங்க. திருப்தியும் கிடைக்கும். 27ஆம் தேதி உகந்த நாள், சிறப்பான நாள். பெரிய அளவில் யோசித்து எந்த வாய்ப்பு வந்தாலும் அதனை பயன்படுத்திக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும். பொருளாதார வசதி குறைய எதுவும் இல்லை. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேணாம். உடல்நலம் சீராகுது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது என்றாலும் உடனுக்குடன் சமாதானம் ஏற்பட்டு நிம்மதி தரும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் இது. அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 23, 24. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், மந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துலர் வாயுமை பங்கள் திருமாவளவன் திருநீரே. இந்த பாடலை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி உங்கள் ராசியாக இருந்துச்சுன்னா, விருச்சிக ராசி என்பவர்கள் மூட்டு வலி அல்லது முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசிக்காரவங்க முதியவர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யணும். உங்கள் சந்திரனின் 4வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் வீட்டை அலங்கரிக்க அல்லது பழுது பார்ப்பதற்காக உங்கள் பணத்தை நிறைய செலவிடுவீங்க. ஆரம்பத்தில் இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் உங்கள் நிதி நெருக்கடிக்கு இந்த செலவு முக்கிய காரணமாக வெளிப்படும். இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பாங்க. இந்த திட்டம் எங்காவது
வெளியே போகையில் யூஸ் ஆகும். உங்கள் நண்பர்களுடன் மீண்டும் உல்லாசமாக இருக்க வாய்ப்பெல்லாம் தேடி வருது. வியாழன் உங்கள் 7வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் தொழில்முறை பார்வையில் சரியான பாதையில் போகிறதாகவும் இருக்குது. ஏன்னா இந்த ராசியில் வணிகர்களை பற்றி நம்ம சொன்னோம்னா அவங்க சராசரியாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெற நீங்கள் முடிவுகளில் திருப்தி அடைஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் வெற்றி தான் பெறுவீங்க. ஆனால் இந்த வெற்றி உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். அதனால் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மரியாதையும் மதிப்பும் உயரும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஏழைகளுக்கு பார்லி தானம் செய்யணும். வாரத்தின் முதல் நாளே உங்கள் முயற்சிகளில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை அடைய புத்திசாலித்தனமாக முயற்சி செய்வீங்க. இது உங்களின் வளர்ச்சிக்கு உதவும். 23ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமான நாள். நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்கள் செயல்களை மேற்கொள்வீங்க. முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும். 24ஆம் தேதி பதட்டம் இருக்கும். தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலம் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளித்து அதிலிருந்து கண்டிப்பாக மீள்வீங்க. 25, 26 இந்த தேதிகளில் சாதகமான நாளாக இருக்குது. அதிக முயற்சிகள் தேவைப்படுது. ஏதாவது வேலை செய்யணுன்னா அதிக முயற்சி வேணாம், பொறுமையோடு இருக்கணும். சமயோஜித புத்தி கண்டிப்பாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கு பொருளாதார வசதி குறைவே இல்லை. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சுக்கிட்டே போவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து பக்குவமாக நடந்துக்கணும். அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருந்தீங்கன்னா நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போ முயற்சி வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகணும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் இப்போ வேணாம். சக வியாபாரிகள் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேணாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடலசதியும் உண்டாகுது. அலுவலகத்துக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 25, 28. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சாலே போதும். தன்னார்மதி சூடிதமும் பொழுருந்தி மேனி என்னார்புறம் 3 புள்ளி உன்னநகை செய்தாய். இந்த பாடலை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் மனதையும் சிந்தனையும் கட்டுப்படுத்தணும். எந்த முடிவையும் எடுப்பதில் சிக்கலை எதிர்கொண்டால் ஒரு பெரியவரின் உதவியை பெறணும். இந்த வார கணிப்புகள் நீங்கள் அனைத்து வகையான நீண்ட கால முதலீடுகளையும் தவிர்த்திடணும். நீங்கள் எதையாவது பற்றி அமைதியற்றதாக உணர்ந்தீங்கன்னா உங்கள் பணத்தில் சிலவற்றை உங்களுக்காக செலவிடலாம். மேலும் உங்கள் நண்பர்களுடன் வெளியே போகிறதன் மூலம் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடலாம். ஏன்னா இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றியை பார்ப்பீங்க. நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்திலோ எவரேனும் வெளிநாட்டில் குடியேற தயாராக இருந்தால் இந்த நேரம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு இந்த வாரம் சந்திரனின் ராகு உங்கள் 4வது வீட்டில் இருக்கிறனால இந்த வேலையில் உங்களுக்கு வெற்றி தான். இதற்கான இந்த காலகட்டத்தில் சிறப்பு சாதகமான நிலைமைகள் தெரியும். இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட அதிக முயற்சிகள் மேற்கொண்டால் வெளிநாட்டில் குடியேறும் உங்கள் கனவு நிறைவேறும். சனி உங்கள் 3வது வீட்டில் இருக்குது. உங்கள் முந்தைய கடின உழைப்பு இந்த வாரம் நிச்சயமான பலனை தரும். அதனால் நீங்கள் பண உதவி மற்றும் பதவி உயர்வு பெறுவீங்க. உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பற்றி பெருமிதம் கொள்வாங்க. இதன் விளைவாக குடும்பத்தில் உங்கள் மரியாதையை இழந்திருந்தாலும் மீண்டும் பெறுவீங்க. இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் அவர்களின் புரிந்து கொள்ளும் திறன் சிறப்பாக தோணும். இந்த சூழ்நிலையில் அவங்க மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை மனதில் கொள்ள முயற்சி செய்வீங்க. மேலும் வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்துவதில் மும்பரமாக இருப்பீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் செய்யணும். பதட்டமான சூழ்நிலை இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இசை கேட்கிறது, திரைப்படம் பார்க்குறது, இதன் மூலம் நீங்கள் சிறப்பாக இந்த 22ஆம் தேதியை கையாள முடியும். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம். கட்டுப்பாட்டை மீறும் சூழல் இருக்குது.
அதிலிருந்து நன்மை பெற முயற்சி செய்யணும். உறுதியும் திட்டமிடுதலும் உங்களுக்கு வழிகாட்டும். 24 பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உணர்வு இருக்கும். அதனால் பொருத்தமான முடிவுகள் எடுப்பீங்க. 25, 26 இந்த தேதிகளில் உணர்ச்சி வசப்படுவீங்க. சௌகரியமாக இருக்கலாம். சூழ்நிலையை தவிர்க்கணும். இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம். உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பொதுவான இலக்கை நோக்கி செயல்படணும். 27ஆம் தேதி பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வருது. வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சிகளில் முன்னேறிட்டே போகணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, தனுசு ராசி அன்பர்களுக்கு வாரம் முற்பகுதியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். வார பிற்பகுதியில் கண்களில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிறணும், அதான் நல்லது. செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப பணவரவு இருக்குது, சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா வேலை அமையும். புதிதாக வியாபாரம் தொடர்ந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாகத்தான் முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கும். சற்று சிரமப்பட வேண்டி வருது, அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியலை. அதிர்ஷ்ட நாட்கள் 25, 27. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உருவாய் அருவாய் உதயாய் இவதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை, அதாவது 22/7/2024 இருந்து 28/7/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.